இந்த வீடியோவில் இந்த மாதிரி டோரில் வால்நட் ஸ்டெய்னர் பாலிஷ் எப்படி பண்ணுறாங்கன்றது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி லைட் ஆஃப் லேர்னிங் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வால்நட் ஸ்டெய்னர் எப்படி மிக்ஸ் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டோருக்கு நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். நம்ம ஒரு 1/2 லிட்டர் இருந்தால் போதும். இப்போ வந்து இது பார்த்தீங்கன்னா தின்னரு, இது வந்து ஷீலரு, இது வந்து வுட் ஸ்டெய்னர். வுட் ஸ்டெய்னர் வந்து வால்நட் வுட் ஸ்டெய்னர்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம இப்போ வந்து நம்ம இந்த கலர் தான் கொண்டு வர போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து தின்னரை வந்து இன்னொரு பாட்டிலில் வந்து ஒரு 400 ml ஊற்றிக்கலாம். 1/2 லிட்டருக்கு ஒரு 100 ml கம்மியாக ஊற்றிக்கலாம். இதில் வந்து நம்ம வால்நட் நல்லா குளிக்க எடுத்துங்க. ஜஸ்ட் கலர்லாம் கரெக்டாக வரும். வால்நட் குளிக்க வால்நட் ஸ்டெய்னர்னு சொல்லுவாங்க. இதை வந்து ஒன்று ஃபுல்லாகவே ஊற்றிக்கலாம். அப்போ நமக்கு அந்த கொஞ்சம் டார்க் ப்ரௌன் கிடைக்கும். நல்ல கலர் டார்க்காக வரணும்னா இன்னும் ஒரு 1/2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். நமக்கு இந்த கலர் 1/2 லிட்டர் தின்னர் ஊற்றிக்கிட்டோம். அப்புறம் வந்து ஒரு ஃபுல் பாட்டில் வந்து ஸ்டெய்னர் ஊற்றிக்கலாம், வால்நட் ஸ்டெய்னர். இப்போ வந்து ஸ்டீலர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஒரு 200 ml ஸ்டெய்னர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து ஸ்டீலர் வந்து ஒரு 150 ml ஊற்றிங்க. இது வரைக்கும் போதும். இப்போ வந்து நம்ம ஒரு 500 ml தின்னர் கலந்துருக்கோம். 100 ml வந்து வால்நட் ஸ்டெய்னர் 100 ml மிக்ஸ் பண்ணியிருக்கோம் கலந்துருக்கோம். ப்ளஸ் நம்ம ஷீலர் வந்து நம்ம ஒரு 150 ml மிக்ஸ் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் சேர்ந்து நம்ம ஒரு ஏற்கனவே லைட்டாக மிக்ஸ் பண்ணுறது கொஞ்சம் பாதி இருந்தது. அதிகம் இதை ஆக்சுவலாக நம்ம வந்து மிஷினில் ஊற்றி ஸ்ப்ரே பண்ணுவாங்க. நம்மக்கிட்ட இந்த ஒரு டோர் தான் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நம்ம மேனுவலாக ஃப்ரெஷ்ஷாக தடஞ்சி இது வந்து பார்த்தீங்கன்னா வேங்க மாட்டோம். நம்ம வந்து கலர் பண்ணுவோம். ஸோ அதனால் நமக்கு வந்து கலர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாறி இருக்குது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக நம்ம ஒரு கோட் படிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் எங்கேயாலும் நம்ம வெள்ளையாக வருது அந்த இடத்துக்கு மட்டும் நம்ம கலர் பண்ணால் போதும். அதெல்லாம் பார்க்குறதுக்கு உங்களுக்கு சேமாக இருக்கும்.